உறவுகளுக்கான வணக்கங்கள். வீட்டு வரி செலுத்தினால் சொத்துரிமை வந்துவிடுமா? இந்த வழக்கில் வாதியினுடைய வீட்டில் பிரதிவாதி குடியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரதிவாதி வீடு காலி பண்ணி கொடுங்க என்று இவர் கேட்குறாரு. ஆனால் இந்த பிரதிவாதி மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உடனடியாக வாதி கீழ்மணி நீதிமன்றத்தில் ரெக்கவர் ஆஃப் பொசிஷன் கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாரு. ஆவணங்கள் அடிப்படையில் கீழ்மணி நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறாங்க. இதனை எதிர்த்து செகண்ட் அப்பீலை மதுரை உயர் நீதிமன்றத்தில் பிரதிவாதி தாக்கல் பண்ணுறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாதி இந்த சொத்தை எனக்கு வாய்மொழி கிரயமாக எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் நான் தான் குடியிருக்கிறேன். அதனுடைய வீட்டு ரசீது என்னுடைய பெயரில் தான் கட்டிட்டு இருக்கு. அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது என்று அறிவிக்கணும் அப்படின்னு வழக்கு போடுறாங்க. இப்போ நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, வாதியினுடைய பெயரில் பட்டா சீட்டாக இருக்கு, வீட்டு வரியும் ஒரு கட்டியிருக்காரு, மேலும் நீங்களும் வீட்டு வரியை காட்டியிருக்கீங்க. இப்போ வாதியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய பட்டா சொத்தினுடைய உரிமை ஆவணமாக இல்லை என்றாலும் கூட மற்ற வருவாய்த்துறை ஆவணங்கள் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. இப்போ நீங்க வாய்மொழியாக கிரயம் பட்டதா சொல்றீங்க, அந்த ஆவணத்தை சப்மிட் பண்ணல, வெறுமனே வீட்டு வரி ரசீதை வைத்து மட்டுமே சொத்தில் உரிமை கோர முடியாது என்று சொல்லி பிரதிவாதியினுடைய அந்த வழக்கத்தை